சுவையான தேங்காய் பால் முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: ஒரு ஸ்பூன் சோம்பு, சீரகம் 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் தனியா மல்லின்னு சொல்லுவாங்க, அரை ஸ்பூன் மிளகு. நம்ம காரத்துக்கு மிளகும் வத்தல் தான் போட போகிறோம், அதனால் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வத்தல் காரத்துக்கு ஏற்ப, என்னோடய வத்தல் காரமாக இருக்கிறதுனால நான் 2 மட்டும் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்ச அதே ஜாரில் தேங்காவையும் அரைச்சிக்கலாம். அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ தான் தேவையான பொருள்: தேங்காய் பால், அரைச்ச மசாலா, மஞ்சள் பொடி, வெங்காயம், ஒரு தக்காளி, வேக வச்ச முட்டை. இவ்வளோ தாங்க குழம்புக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம இப்போ எப்படி குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் வெட்டி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்து போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நாம் அரைச்சி வச்ச அந்த மசால் பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தவுடன் தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொஞ்சம் வத்தி கெட்டியாகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு கீறி வச்ச முட்டைகளை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாம். நீங்களும் உங்களுக்கு தேவையான பதத்தில் குழம்பு போதும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சுவையான தேங்காய் பால் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பரிமாறலாம்.